மருத்துவத்துறையிலேயே கைனகாலஜி மட்டும்தான், அதாவது மகப்பேறு மருத்துவம் மட்டும்தான் என்றைக்குமே வந்து சந்தோஷத்தோடையே நாங்கள் இருப்போம். டெய்லி ஸ்வீட் சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய அரிய வாய்ப்பு எங்களுடைய பிரான்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. கடவுள் நம்பிக்கை உண்டா மேம் உங்களுக்கு? கலைஞர் சொன்ன மாதிரி தான், அது வந்து கயவர்களின் கூடாரம் ஆகாமல் இருக்கணும். திமுக தலைவரின் மகள் பெயரில் மற்றும் ஒரு கனிமொழி. முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் கிட்ட போய் சொன்னேன், உங்கள் தாத்தா செஞ்ச எந்த விஷயத்தையும் என்னால் மாற்றி அமைக்க முடியாது, அது நான் அவருக்கு கொடுக்குற மரியாதை போட்டார். அவ்வளோதான், அங்கே பிடிச்ச ஓட்டம் தான். அதோட நேரமே அறிவாலயத்தில் தான் ரெண்டு போய் அப்ளிகேஷனை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. டாக்டர் கனிமொழி சோமு 2 பேருக்குமான நட்பு. அவங்களுடைய ஜேர்னியை வந்து பார்த்து நானும் உயர்ந்திருக்கேன். பிகாஸ் சபேஷிய கம்மா நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு, பிஞ்ச் வாட்சிங் இதெல்லாம் டிவி பார்த்துட்டு அப்படி சோஃபாவில் போனது அப்படியே இந்த ஹோல் டே. அதாவது இந்த வடிவேல் ஒரு ஜோக்கில் சொல்லு, சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்றது. கஷ்டமெல்லாம் இல்லை மேடம், அது வந்து ஒரு உட்காந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஜாலியான பீரியட் வந்து அதுதான். டாக்டர் கனிமொழி சோமு வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா 80% மேலே நீங்கள் வந்து அட்டண்டன்ஸ் வச்சுருக்கீங்க. அது கூட 100% இருந்திருக்கும். கோவிட் வந்ததுனால 10 நாள் லீவ் போடுறாங்க. இல்லைன்னா அதுவும் அப்பாவோட இழப்பும் ஒரு சடனான ஒரு விஷயம் இல்லையா? அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது வந்து ஒரு டெல்லியிலேருந்து தான் ஃபோன் வந்துச்சு, டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து. இது மாதிரி சார் போன ஹெலிகாப்டர் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு வாய் விட்டுறது கூட எனக்கு அம்மாவை பார்த்துக்கோட்டு முதுகுல தட்டி கொடுத்துட்டு. பேரறிஞர் அண்ணா ஒரு அரசியல் ஆசான், கலைஞர், உலக ஆசான். ஒரு நாள் உங்களுக்கு எப்படி தொடங்கும்? உங்களோட ரொட்டீன் எப்படி மேம் இருக்கும்? ஒரு நாள் எப்படி தொடங்கும்? எனக்கு நாள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமைதியே அடையிறது இல்லை. நைட்டு முடிஞ்சாதான் நாள் தொடங்குறதுங்கிற விஷயமே ஒன்று இருக்குது. பிகாஸ் நான் வந்து யூஸ்வலாகவே வந்து ஒரு 5:30 5:45 ஆட்டோமேட்டிக்காகவே அலாம்லாம் எனக்கு தேவையில்லை. எத்தனை மணிக்கு படுத்தாலும் 5:45 மேக்ஸ் என்னோடய ஐலிட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லி ஓப்பன் ஆகிடும். அப்படி ஓப்பன் ஆகலைன்னா எப்படியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏதாவது ஒரு கால் வந்து என்னை வந்து தன்னால் அதை எழுப்பிடும். 5:45க்கு எழுந்தேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐ ஃபினிஷ் ஆஃப் மை வாக்கிங். அது வாக்கிங் மட்டும் ஒரு ரொம்ப கிரேட் வாக்கர்லாம் கிடையாது, ஜஸ்ட் 20 minutes வாக் பண்ணிவிட்டு தென் மை காஃபி. காஃபின்னா இட் குட் ஆல்மோஸ்ட் பி லைக் அ பெட் காஃபின்னு தான் சொல்லுவேன், நாட் ப்ரஷிங் த டீத். உண்மையாக சொல்ல எனக்கு காஃபி நான் ப்ரஷ் பண்ணால் எனக்கு வந்து ஒரு என்ன நம்பிக்கைன்னா காஃபி டேஸ்ட் போய்டும். இந்த சென்டிமெண்ட் நிறைய பேருக்கு இருக்கு. காஃபி டேஸ்ட் போய்டும், பேஸ்ட் டேஸ்ட் தான் வரும்ன்றது வந்து ஐ லைக் டு ஹேவ் அ காஃபி இன் தட் இட் செல்ஃப். காஃபி இஸ் ஒன் திங். எனக்கு அந்த ஃபஸ்ட்டு காஃபி வந்து இட் ஷுட் பி த ரைட் காம்பினேஷன். அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிற காரணத்தினால நான் முக்கால்வாசி அந்த காஃபியை மட்டும் நானே ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். யாரையும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். இல்லை நாங்கள் நல்லா போட்டு தரோம், இல்லைங்க. அந்த மார்னிங் காஃபி தான் என்னோடய டேவையே வந்து ப்ளசண்ட் ஆக்கிற ஒரு விஷயமாக நான் பார்ப்பேன். அந்த டிகாக்ஷன் கரெக்டாக இருக்கணும், சுகர் கரெக்டாக இருக்கணும், மில்க் கரெக்டாக இருக்கணும். காஃபி அந்த ஃபஸ்ட் காஃபி எனக்கு நல்லா கிடச்சிருச்சுன்னா அந்த டே வந்து வில் பி அ வெரி வெரி ஸ்மூத் டேன்றது வந்து எனக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் ஃபீலிங் கூட. காஃபி முடித்தோடனே நியூஸ் பேப்பர்ஸ் தோ இப்போல்லாம் வந்து நம்ம டெக்னாலஜிஸ் இருந்தாலும் யூ வுட் லைக் டு சில பேப்பருடைய தலையங்கங்களை படிக்கிறதுல வந்து கொஞ்சம் ஆர்வம் உண்டு. அது என்ன சொல்கிறாங்க அந்த தலையங்கம், அது வந்து நமக்கு ஆன்லைன்லேயோ எங்கேயோ வராது. முடிச்சுட்டு தென் ஐ வுட் லைக் டு சேட் வித் த ஃபேமிலி. ஓகே, அதுதான் என்னோட சேட்டிங் டைம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி அம்மா கூட. அம்மா வந்து ஷீ வில் ஹேவ் த காஃபி வித் மீ. அதுதான் வந்து அவங்களோட சேட்டிங் டைம். அவங்க என்னெல்லாம் சொல்ல விருப்பப்படுறாங்களோ அது சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை ஃபேமிலி என்றைக்கும் வந்து நான் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறத வந்து அம்மா கிட்ட தான் வந்து கம்பல்சரியாக கொடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் ஏஜ் ஆக ஆக அவங்கள வந்து நம்ம எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்து வச்சிடக்கூடாதுன்றதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஆக்டிவாக வச்சுக்கணும்னா ஃபேமிலி ரன் பண்ணுறதே ஒரு ஆக்டிவான விஷயம் வந்து ஒரு நினைக்கும். அதனால் ஷீ வில் ரன். அந்த புலம்பல்கள்லாம் இருக்கும், இந்த மெயின் இதை பண்ணிட்டாங்க, இது இப்படி இல்லை, இது இவ்வளோ விலைவாசி ஏறிடுச்சு, இது இவ்வளோ காசு கொடுத்தா இவ்வளோதான் சிக்கன் கிடச்சிது, காய் வந்து சுருங்கி போயிருந்த இந்த கடையில் ஏதோ அவங்களோட வெட்டிங் அவுட்டுக்கு வந்து ஒரு டைம் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஃபோன்ஸ் ரிங் ஆக ஆரம்பிச்சிடும். பை 8:39 I'll be almost ரெடி, ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுவோம். எனி திங் ஃபார் த டே. அது பாலிட்டிக்ஸாக தெரியாது, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கான்னு தெரியாது, இல்லை எனி அதர் ஒர்க். ஐ எம் ரெடி பை 9. I finish my breakfast and I'm all ready for the day.
எந்த ஒர்க்கும் இல்லைன்னா ஐ ஜஸ்ட் கம் ஆஃப் டைரக்ட்லி டு த ஹாஸ்பிட்டல். இல்லை பொலிட்டிக்கல் ஒர்க் இருந்துச்சுன்னா வெட் எவர் ஐ ஹேவ் டு கோ ஐ வுட் பி தேர். ஒன்ஸ் இங்கே வந்த உடனே the moment I step in அவ்வளோதான். பேஷண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் பஞ்சாயத்து, அட்மின் பஞ்சாயத்து, நர்சஸ் பஞ்சாயத்து, டாக்டர்ஸ் பஞ்சாயத்து, பஞ்சாயத்துக்கே வந்து கொஞ்சம் டைம் போகும். அதுக்குள்ளே பேஷண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு ஜிஃப் மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்து ஒரு 2:30க்கு வந்துடுவோம். அப்போ கூட ஏன் டைம் பார்ப்போன்னா பசிக்க ஆரம்பிக்கும். வயிறு வந்து என்ன ஒரு மாதிரி இருக்கும், மணி ஆயிடுச்சு சாப்பிடணுன்ட்டு. ஐ ஹாவ் த ஃபுட் ஹாஸ்பிட்டலில் தான் சேம் ஃபுட் வாட் ஆல் மை அதர் ஸ்டாஃப் ஈட். எல்லாருக்கும் அதே ஒரே ஃபுட் தான்றதை வந்து சாப்பிட்டு. ஸோ ஃபுட் முடிச்சதுக்கப்புறமா ஆஃப்டர்நூனுக்கு மேலே தி அட்மின் ஒர்க்ஸ் ஆர் ஈவினிங் ஏதாவது நமக்கு டிபேட்ஸோ இல்லை இன்டர்வியூஸோ மீட்டிங்ஸோ இல்லை பொலிட்டிக்கல் ஒர்க் இருந்துச்சுன்னா ப்ரிப்பரேஷன் ஃபார் தட் அண்ட் ஈவினிங் கோஸ் வித் த பார்ட்டி. ஈவினிங் பார்ட்டி ஒர்க் பொலிட்டிக்கல் ஒர்க் எதுவும் இல்லைன்னா ஐ மைட் ஹாவ் அ ஈவினிங் வாக் அகெயின் வித் மை டாட்டர். ஓகே. பிரபலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க மிஸ் அவுட் பண்ணுவாங்க. இப்போ பீச்சில் ஒரு வாக் போகணும், இல்லை எனக்கு பிடிச்ச இடத்துல போய் நான் சாப்பிட்ணும். நார்மலாக இப்போ ரோட்டில் ஒரு ஷாப் இருக்குது, அங்கே ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம போய் சாப்பிடணும்னா அது வந்து சுலபமானதாக இருக்காது, நம்ம நினச்சா பண்ணலாம். ஆனால் ஸோ அந்த மாதிரி நீங்கள் மிஸ் அவுட் பண்ண மூமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கா? மிஸ் அவுட் பண்ண மூமெண்ட்ஸ்னால் இப்போது கொஞ்சம் ஒரு 2 வருஷ காலமாக எம்பி ஆனதுக்கப்புறம் மிஸ் அவுட் பண்ணுறது வந்து நிறைய விண்டோ ஷாப்பிங் பண்ணுவேன் நான். அதாவது என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டரே வந்துட்டு ரன் அவுட் டு அ ஷாப்பிங் எல்லா மால். பெண்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லைன்னா ஐ ஹாவ் அ செல்ஃப் டிரைவ் டில் ஈஸியாக. யாரையுமே காரில் ஏற்ற மாட்டேன், நான் பாட்டு கார் எடுத்துட்டு மியூசிக் போட்டு செல்ஃப் டிரைவ் அப்படியே ஈஸியாக வரைக்கும் போயிட்டு ஒன்றும் இல்லை, கீழே காரை விட்டு கீழே இறங்கவே மாட்டேன். அப்படியே போயிட்டு அப்படியே திருப்பி அங்கே ஒரு யூட்டர்னை போட்டு திருப்பி ஜஸ்ட் ட்ரைவ் பேக் ஹோம். அது இப்போ ஆஃப் லேட் வந்து பண்ண டைம் கிடையாது ஒன்று. ரெண்டாவது இந்த விண்டோ ஷாப்பிங்கோட அந்த நிறைய எக்ஸிபிஷன்ஸ்க்கு வந்து ஐ வுட் லைக் டு கோ. இங்கே இந்த சேல் அந்த சேல் நிறைய போடுவாங்கள்ல இங்கே, அதெல்லாம் பார்த்தா உடனே எங்களோட டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருக்கும், உடனே சக்குன்னு கிளம்புவோம். எப்போ வேணால் வி வுட் பி அட். இப்போ அதையெல்லாம் கொஞ்சம் ரொம்பவுமே மிஸ் அவுட் பண்ணுறேன். ரொம்ப காஸ்ட்லியாக எக்ஸ்பென்சிவாக வாங்குகிற பொருளோட இந்த எக்ஸிபிஷனில் வாங்குகிற சின்ன சின்ன பொருள் வந்து ரொம்ப ஒரு லவபிளாக வாங்குற மாதிரி இருக்கும், க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். அதை உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதை விட முக்கியமாக மிஸ் பண்ணுறது வந்து ஈவினிங் வந்து யூஸ்வலி டின்னர் பார்த்தீங்கன்னா என்னோடய டாக்டர் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு கேங் இருக்குது. ஒரு எல்லோரும் முடித்து ஒரு 6 மணிக்கு கிளம்புவோம். 6 மணிக்கு போயிட்டு எங்கே சுற்றுறோமோ அந்த ஏரியாவில் என்ன ஹோட்டல் இருக்கோ அப்படியே அங்கேயே நைட்டு டின்னர் முடிப்போம். ஐ எம் ஏர்லி டின்னர் பர்சன். பை 7:30 ஐ ஃபினிஷ் ஆஃப் மை டின்னர். 6:30லேருந்து 7:30 எனி டைம் ஐ வுட் லைக் டு ஃபினிஷ் ஆஃப் மை டின்னர். அதை உண்மையிலேயே நான் மிஸ் பண்ணுறேன். அது வந்து கொரோனா காலகட்டத்திலேருந்தே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி அது வந்து ரொம்ப ரொட்டீனாக இருந்தது. கொரோனான்னு வந்த உடனே அந்த ஊரடங்கு உத்தரவு அது எல்லாம் வந்த உடனே இவர் நாட் ஏபிள் டு கோ அவுட். அது முடிஞ்ச உடனே என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வந்துச்சுன்னா அது டோட்டலாகவே என்னோடய லைஃப்பை விட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ ரோட்டில் அந்த ஹோட்டலெல்லாம் க்ராஸ் பண்ணும்போது அப்படியே அதை பார்க்குறதோட சரி, இவங்கெல்லாம் உட்காந்து சாயந்தரம் டிஃபன் சாப்பிட்ருக்கோம், இங்கே அந்த டிஃபன் நல்லா இருக்குமே, பட் மிஸ் பண்ணுறேன். அப்படி கடைசியாக போன இடம் எது மேம்? இங்கே நாங்கள் மயிலாப்பூர் அந்த தலிகைக்கெல்லாம் போய் கூட உட்காந்து சாப்பிடுவோம். எனி பிளேஸ் அங்கே நல்லா இருக்குது, அந்த மெஸ்ஸில் இந்த ஃபுட் நல்லா இருக்குன்னா ஓகேவா, இன்றைக்கி அதை போய் நம்ம அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது ஆம்பியன்ஸ் அதெல்லாம் we were not bothered. the taste of the food கிடைக்குதா, ஓகே லெட்ஸ் கோ தேர், அங்கே போய் இன்னைக்கு சாப்பிட முடியும். ஃபேவரட் ஃபுட்னா என்னது? ஃபேவரட் ஃபுட் வெஜ்லேயா நான்வெஜ்லையா? போத். தனித்தனியாக சொல்கிறேன். ஃபேவரட் ஃபுட் நான்வெஜ்னா என்னோட ஆட்டுக்கால் பாயாவை தான் வந்து என்னோட ஃபேவரட்டாகவே நான் யோசிப்பேன். எனக்கு சண்டே மார்னிங்ஸ் எனக்கு அதை செஞ்சு என்னை எழுப்புனாங்கன்னா ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த சண்டே நான் வேலை செய்ய மாட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஒன்றும் பண்ணக்கூடாது, அப்படியே டிவி பார்த்துட்டு அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே இந்த ஹோல் டே. அதாவது இந்த வடிவேல் ஒரு ஜோக்கில் சொல்ல, சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்றது. கஷ்டமெல்லாம் இல்லை மேடம், அது வந்து ஒரு 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 இனிய ஒரு எல்லாருக்குமே அது வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஜாலியான பீரியட் வந்து அதுதான். சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு சர்வ் பண்ணிட்டு சண்டே ஃபுல்லாக இஃப் ஐ ஹேவ் தட் நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஐ வுட் லைக் டு ஸ்டே இன்டோர்ஸ் அண்ட் அது அப்படியே அந்த டைம் அப்படியே காலத்தை அப்படியே கழிக்கிறதுக்கு அது ரொம்ப பிடிக்கும். வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இந்த மிக்சட் ரைஸஸை ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். இந்த யூஸ்வலாக இந்த சீமந்த சாப்பாடு சொல்லுவாங்க தெரியுமா, அது எப்போவுமே ஐ ப்ரிஃபர் தட். இது ரெண்டு தான். ஸ்நாக்ஸ் ரொம்ப ஐ நாட் அ கிரேட் ஈட்டர் ஆஃப் ஸ்நாக்ஸ், பட்
ஏதாவது ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன், எதிர்க்க ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் டப்பா வச்சிங்கன்னா சாரி டு சே அந்த டப்பாவை காலி பண்ணுறது நானாக தான் இருப்பேன். அந்த பிஞ்ச் ஈட்டிங் டியூரிங் ஸ்ட்ரெஸ் வந்து பயங்கரமாக போகும். ஐ எப்படி இப்போ வந்து நமக்கு மாம்பழம் சீசன் வரும், ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த மேங்கோஸ். எவ்ரி சீசனில் நான் 1 கிலோ வெயிட் போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறேன் மாம்பழம் சாப்பிட்டு. போடுறதோட சரி, அதை குறைக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த வெயிட்டு குறைக்கணும்னா உண்மையிலேயே நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ மாம்பழ சீசத்தை பார்த்து கொஞ்சம் நான் பயந்து தான் போயிருக்கிறேன், எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பக்கம் எதிர்பார்த்தாலும் ஐயோ இன்னும் 1 கிலோ எப்படியும் நம்ம உடம்புல ஏறுவேன்னு அந்த ஒரு பயமும் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த ஃபுட்ஸ் விச் ஐ லைக் த மோஸ்ட். இப்போ வந்து திரு கலைஞர் கருணாநிதி அவரோட ஃபேமிலியோட உங்கள் ஃபேமிலி ரொம்ப காலமாக ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அரசியல் அப்படின்றத தாண்டி ஒரு பர்சனல் பாண்டும் இருக்கும், ஒரு கேதரிங்கும். அந்த மாதிரி ஃபைனலாக எப்போ நடந்தது? ஃபைனல் கேதரிங் இந்த ஹாஸ்பிட்டல் இனாகுரேஷன் அப்போ இவங்க தான் வந்து அண்ணி தான் வந்து திறந்து வச்சாங்க. நம்மளுடைய தளபதியாரோட மனைவி அவங்க தான் வந்து திறந்து வச்சாங்க. என்னோட வீடு அடையார், என்னோட வீடு என்ன இருக்குது அதுக்குன்னே வந்து ஓப்பனிங் பண்ணது அண்ணி தான். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் வந்து கண்டிப்பாக அந்த குடும்பம் எங்களோட தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கூட பார்த்து நிறைய வாட்டி கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஹாஸ்பிட்டல் எப்படி போகுது கேட்டுருந்தேன். நல்லா போதானே, இல்லை நான் வேற வந்து திறந்து வச்சேன், ஏன் நீங்கள் திறந்து வச்சா நல்லா தானே, இல்லை நல்லா போகுதுல, எல்லாம் நல்லபடியாக நல்லா நடந்துட்டு அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. இன்னொன்று ஷீ ஃபெல்ட் ஹாப்பி. அவங்க ஒரு யூனிட் திறந்து வச்சாங்க, பட் அதுக்கப்புறம் நாங்கள் இன்சிடென்டலி என்னோட ஐவிஎஃப் யூனிட்டுமே கோபாலபுரத்தில் ஒன்று போட்டிருக்கிறேன், விச் இஸ் டூயிங் குட். ஸோ தேவ் நாட் ஓன்லி இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு இல்லை, தேவ் ஆல்வேஸ் பீன் பார்ட் ஆஃப் இட். எங்கள் ஃபேமிலியில் நடந்த எல்லா இதுக்குமே வந்து கூட உறுதுணையாக இருந்தவங்க வந்துட்டு கலைஞரோட குடும்பம். இப்போ இல்லை, எங்கள் தாத்தா காலத்துலேயும் ஒரு இன்சிடெண்ட்டை சொல்ல முடியும். தாத்தா வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோட அமைச்சரவையில் பேக்வர்ட் கிளாஸ் மினிஸ்டராக இருந்தார். அப்போ வந்து அவருக்கு நோய்வாய்ப்பட்டு இங்கே நம்மளுடைய கவர்மெண்ட் ஜிஹெச் இருக்குங்க, அங்கே தான் ஸ்பெஷல் வார்டில் 5th ஃப்ளோரில் நினைக்கிறேன் அந்த ரூமு, அங்கே தான் அட்மிஷன் இருந்தாங்க. அவருக்கு வந்து லிவர் ஃபெயிலியர். அதுக்கு ஒரு மருத்துவ குழு போட்டு அந்த குழு சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, அப்போ வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து இந்தியாவிலேயே கிடையாது, வேர்ல்டில் வந்து யூஎஸில் மட்டும்தான் இருந்தது. இன் 1975 நான் சொல்கிற விஷயம். அப்போ வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சர். ஸோ அவங்க வந்து அங்கே ஒரு ரூமையே வந்து ஐசியூ மாதிரி மாற்றி அவரை வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்து ரூமில் சாயந்தரமானால் டாக்டர் கலைஞர் அங்கே வந்துடுவாங்க. வந்து கோப்புக்களையே, அரசு கோப்புக்களையே அங்கே தான் வந்து ஆஃபீஸ் ரூமாக வச்சு பார்த்துக்கிட்டு ஈவினிங் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பாங்க. அதுதான் வந்து எங்களுடைய ஃபேமிலி ஜேர்னியாக அந்த குடும்பத்தோடு இருந்தது. இன்ஃபேக்ட் யூஎஸ் போகிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் கவர்மெண்ட் செஞ்சிருச்சு, போய் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்குள்ளே தாத்தா வந்து கோமாவில் போயிட்ட காரணத்தினால ஃபிட் டு ஃப்ளை வாஸ் நாட் பாசிபிள். அண்ட் அதுக்கப்புறம் அவர் மரணத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்த காரணத்தினால யாராலையும் காப்பாற்ற முடியல. பட் அந்த நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த 1 மாத காலமும் அவர் வந்து ஈவினிங்கில் பக்கத்து ரூமில் தான் கோப்புகளை பார்த்து கொண்டிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலியோட ஒன்றி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பாவோட மரணத்தப்போ டிவியை நியூஸ் பார்த்துட்டு நான் அம்மாவை தேர்த்துட்டு இப்படி நிமிர்ந்து பார்த்த உடனே இப்போ இருக்க சிஎம் தளபதியார் நின்று கொண்டு இருந்தார்ன்றது அந்த மாதிரி வந்து ஃபேமிலியோட ஒன்றி இருக்கிற விஷயம். அதே மாதிரி என்னுடைய எல்லா திருமணத்தில் வந்து அப்போ வந்து இப்போ இருக்கிற சிஎம் வந்து அப்போ வந்து மேயராக இருந்தாங்க. என்னோட திருமணத்துக்கு, ரிசப்ஷனுக்கு, எங்கள் மாப்பிள்ளை அடுப்புக்கு 2 பேத்துக்குமே வந்து அவங்க வந்து சிறப்பிச்சாங்க. எல்லாருமே அவங்க வீட்டில் கல்யாணத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி பார்ட் ஆஃப் இட்டாக எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இப்படி எல்லா காலகட்டத்துலேயும் அவங்க எங்களோட பல விஷயத்தை ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த ஜென்ரேஷன்லேயும் அது தொடர்ந்தா? இப்போ அமைச்சர் உதயநிதி இருக்காங்க, அந்த ஜென்ரேஷன்லேயும் இந்த நட்பு அந்த அளவுக்கு? கண்டிப்பாக. இப்போ வந்து அமைச்சர் வீட்டுக்கும் இப்போ நான் வந்து ரெகுலராக போயிட்டுருக்கேன். என்னுடைய அப்பாவோட 25வது நினைவு நாளுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க. நான் கேட்டிருந்தேன், நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன், 25 வருடங்கள் ஆகிறது அப்பா இருந்து, நான் வரேன்ட்டு வீட்டுக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு போனாங்க. ஸோ வழி வழியாக வந்து எங்களுடைய ஃபேமிலி கூட அவங்களுடைய பாண்டேஜ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ்லி நிட்டடாக தான் வி ஹவ் பீன் ட்ராவலிங். அண்ட் எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் எங்கள் குடும்பத்தில் எடுக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு போய் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அதை வந்து தெரியப்படுத்திடுவோம். நான் என்னோடய லவ் மேரேஜும் அப்படி தான் வந்து அப்போ இருந்த முத்தமிழ் டாக்டர் கலைஞருக்கு அப்பா தெரிவிச்சு தான் அப்படி தான் டேட்டே கேட்டாங்க. என்னோடய திருமணம் வந்து தலைவர் தலைமையில் தான் நடந்துச்சு.
இங்கே இருக்கிற ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் நடந்தப்போ அப்பா அது மாதிரி சொல்லி தான் வந்து டேட் கேட்டாங்க, கொடுத்தாங்க. அதே மாதிரி தளபதியாருக்கும் இந்த மாதிரி வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணுறேன் சீட்டுக்குன்னும் போது எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு தெரிவிச்சுட்டு தான் எப்போவுமே நாங்கள் பண்ணுவோம். இப்போது நம்மளுடைய இளைஞரணி செயலாளருக்கும் இந்த மாதிரி 25 இயர்ஸ் ஆகுது. ஏன்னா அப்போ சிஎம்மாக இருந்தாங்க, நாங்கள் போய் அவங்கள கூப்பிட முடியாது, நீங்கள் வாங்க நிச்சயமாக வரேன்ட்டு அவங்க வந்தாங்க. ஸோ இட்ஸ் பீன் ஆல்வேஸ். அதே மாதிரி அவங்களோட வீட்டில் எந்த திருமணம் இருந்தாலும் வில் பி அ பார்ட் ஆஃப் இட். அது வந்து ஒரு பியாண்ட் ஃபேமிலி ஒரு ரிலேஷன்ஷிப்ங்கிறத தான் நான் சொல்லுவேன். நான் திமுக தலைவரின் மகள் பெயரில் மற்றும் ஒரு கனிமொழி, இதை வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ்னு சொல்லலாமா? கோஇன்சிடென்ஸ்ன்னு சொல்கிறத விட அந்த பேர் வந்து எங்கள் தாத்தாக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அந்த பேர் வச்சாங்க, எனக்கு கனிமொழிங்கிற பேர் வச்சதுக்கும் ஒரு சின்ன வரலாறு இருக்குது. அதுக்குன்னு எங்கள் சித்தப்பாக்கு வந்து ஒரு பொண்ணு என்என் செல்வம்ன்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க அரசியல் இருந்தாங்க, இப்போ அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னொரு நாளில் அவங்க வந்து எம்ஜிஆரோட கட்சியான ஏடிஎம்க்கு போன காரணத்தினால எங்களுக்கு தொடர்பு விட்டு போயிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பிறந்த முதல் பொண்ணுக்கு தேன்மொழின்னு பேர் வச்சுருந்தாங்க. ஸோ அதற்கு பிறகு நான் பிறந்தேன், எனக்கு வந்து கனிமொழி. மொழி சிஸ்டர்ஸ்ன்ற அந்த கான்செப்டில் தான் என்னுடைய தாத்தா மறைந்த எண்ணி நடராஜன் வந்து மொழி சிஸ்டர்ஸ்ன்றதா தேன்மொழி கனிமொழின்ட்டு எங்கள் 2 பேருக்கும் பேர் சூட்டினது வந்து அதான் வரலாறுங்க, அதுதான். பட் நான் இங்கே ஒரு சின்ன விஷயத்தையும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். நான் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபஸ்ட் எலெக்ஷனில் நான் நிற்க போகும்போது இதை பற்றி நான் ஒரு சின்னமாக ஒரு தயக்கம் இருந்தது. அந்த தயக்கத்தை போய் நான் வந்து அப்போது முத்தமிழிங்க டாக்டர் கலைஞர்கிட்ட போய் சொன்னேன். இந்த மாதிரி அந்த நாமினேஷன் ஃபார்மை போய் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்மை அவர்கிட்ட காமிச்சேன். இது ஏன் என்கிட்ட காட்டுறேன்னாரு, இல்லை இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். என்ன பார்க்கணும் கொடுன்னு. அதில் வந்து கனிமொழின்னு ஒரு பார் போட்டு ஒரு ஸ்பேஸ் வைக்கல, இது என்ன பக்கத்தில் ஒரு கோடு போட்டுருக்கு, இல்லை பேரை கொஞ்சம் மாற்றலாம். ஏன் இல்லை 2 பேருக்கும் ஒரே பேராகுன்னு ரொம்ப கொஞ்சம் நான் மென்னு முழுங்கி சொன்ன விஷயத்த உனக்கு யார் பேர் வச்சதுன்னு கேட்டார் டக்குன்னு. எங்கள் தாத்தா வச்சார். உங்கள் தாத்தா செஞ்ச எந்த விஷயத்தையும் என்னால் மாற்றி அமைக்க முடியாது, அது நான் அவருக்கு கொடுக்குற மரியாதை போட்டார். அவ்வளோதான், அங்கே பிடிச்ச ஓட்டம் தான். அதோட நேரமே அறிவாலயத்தில் தான் 2 போய் அப்ளிகேஷனை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவர் வந்து அந்த ஃபேமிலியை வந்து டேக் கேர் பண்ணது வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து அன்றைய தேதிக்கு கண்ணே கலங்கிடுச்சு. இந்த விஷயம் எனக்கு தெரியும், எங்கள் தாத்தா தான் பேர் வச்சாருன்னு. பட் அவரும் அதை மறக்காமல் அதை வந்து நினைவூற்றி அதெல்லாம் நான் கை வைக்க முடியாது போ சொன்னது வந்து உண்மையிலே எங்கள் தாத்தாவுக்கு அவர் வந்து ஒரு இந்த அளவுக்கு நேசிச்சாருன்றது வந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையிலேயே ஒரு அக்கறையோடு இருந்திருக்காருன்னு இந்த இன்சிடென்ட்லாம் கண்டிப்பாக. கருணாநிதி, கனிமொழி கருணாநிதி, டாக்டர் கனிமொழி சோமு 2 பேருக்குமான நட்பு சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவங்கள நல்லாவே தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து அடிக்கடி வந்து அப்போ வந்து அவங்க ஆலிவர் ரோடில் ஃபஸ்ட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது கொள்ளும்போது அப்பா கூட்டிகிட்டு போவாங்க. அப்பத்துலேருந்தே அவங்கள நான் பார்த்து வளர்ந்தவங்க தான். இன்றைக்கும் வந்து ஆஃப்டர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனதுக்கப்புறமும் நான் போய் பார்க்கும்போது 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறோமாங்கிறத வந்து சொல்லி அவங்களுமே வந்து ஷீ இஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். அது ஒரு நல்ல விஷயம்தான். பட் என்னென்னா 2 பேரும் ஒரே சபையில் இல்லை, அவ்வளோதான். அவங்க வந்து லோக்சபாவில் இருக்கிறாங்க, நான் வந்து ராஜ்யசபாவில் இருக்கிறேன். பட் எப்போவுமே இட் ஹஸ் பீன் தேர். உண்மையிலே அவங்களும் வந்து அவங்களுடைய ஜேர்னியை வந்து பார்த்து நானும் உயர்ந்திருக்கேன். பிகாஸ் த வே ஷி ஹஸ் கம் அப். இப்போது ராஜ்யசபா எம்பிக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற மக்களவை எம்பிக்கும் நாடாளுமன்றத்திலையும் சரி களத்திலையும் சரி செல்வாக்குன்றது வேறுபடுதா? எப்படி? கண்டிப்பாக வேறுபடும். நீங்கள் வந்து மக்களவை உறுப்பினராக நீங்கள் வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் கிராஸ் ரூட் தொண்டர்களை வந்து நீங்கள் வந்து என்றைக்கும் வந்து டச்சில் இருப்பீங்க. தொகுதிக்கு தோ ராஜ்யசபா எம்பியில் நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு போகலாங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் அது வந்து வேறு வந்து ஒரு ஸ்டெப்பப்போ ஒரு எலெக்டாக அது வேறு மாதிரி போயிடும் உங்களோட ரெப்ரசன்டேஷன்ஸ். ஏன்னா அதனால தான் அது வந்து மேல் சபையோ அப்பர் ஹவுஸுங்கிற கூப்பிடும். இது வந்து நம்ம என்றைக்கும் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதோட எக்ஸ்போஷர் வேறு, இதோட எக்ஸ்போஷர் வந்து வேறு. இப்போது சட்டமன்ற தேர்தலில் டி நகரில் போட்டிக்கிட்டீங்க. 2019 சீட் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த முறை சீட் கொடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்ததாங்க? இந்த 2020 மக்களவை தேர்தலுக்கு இந்த மக்களவையா? இல்லையே, எனக்கு தான் வந்து 2026 ஏப்ரல் வரைக்கும் என்னுடைய மாநிலங்களவை பதவி இருக்கும்போது எப்போவுமே ஒரு பதவியில் இருக்கும்போது நம்ம அடுத்த பதவி எப்போ நம்ம கேட்கக்கூடாதுல வந்து நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன்.
இப்போ இந்த எலெக்ஷனுக்கே நிறைய பேர் வந்து ஆல்ரெடி பதவியில் இருக்கிறவங்களே நிறைய பேர் அப்ளை பண்ணிடுவாங்க. அதையே நான் வந்து வரவேற்க மாட்டேன். ஏன்னா ஒரு போஸ்ட் நமக்கு இருக்குது ஆல்ரெடி, அதை போய் நம்ம ரிசைன் பண்ணிவிட்டு அடுத்தவங்களத வந்து நம்ம வந்து என்றைக்கும் நம்ம போய் கை வைக்கக்கூடாது. தப்பு, அது பெரிய தவறுன்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் டிஸ்வாண்டிங்காக இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இவ்வளோ உழைச்சிருக்கிறோம், நமக்கு வந்து இந்த சீட் கிடச்சிதுன்னா நல்லா இருக்கும்ட்டு யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ திருப்பி நமக்கு ஒன்று இருக்குது, திருப்பி அந்த கேட்டகரியில் போய் இருக்கிறத வந்து நான் வந்து அது வந்து ஒரு இல்லை, என்னை பொறுத்தவரை அது நல்ல செயல்னு நான் சொல்ல மாட்டேன் நான். ஸோ இது இருக்குது, அது முடிகிற காலத்தில் தலைவர் என்ன பண்ணுறாங்கிறத நம்ம அப்புறம் யோசிப்போம். நீங்க ராஜ்யசபா எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்க போனப்போ தமிழ்ல பதவி ஏற்றீங்க. அந்த தருணம் எல்லாம் எப்படி இருந்தது? முதல் முறை நாடாளுமன்றத்துக்கு போனது, அதே மாதிரி அங்க உங்களோட பேச்சுக்கு வெங்கையா நாயுடு கிட்ட இருந்து பாராட்டு கிடைச்சது. ஸோ இந்த உங்களோட ஹோல் அனுபவம் எப்படி இருக்கு? ஆக்சுவலி எனக்கு வந்து நான் வந்து எம்எல்ஏ இதுலேயே வந்து நான் வந்து தலைவரை கேட்டப்போ, இல்லைம்மா நான் உனக்கு வேறு பிளான்ஸ் வச்சுருக்கேன், இந்த 2021 அப்ளை பண்ணாதீங்கன்னு அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. சரி, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக போட்டிருக்கேன், நீங்கள் டிபேட்ஸ் பார்ட்டிசிபேஷன் போகட்டாங்க. ஓகே ரைட்டுன்ட்டு விட்டுட்டேன். பட் என்ன வச்சுருந்தாங்க ஐடியான்றது வந்து அப்போ அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலை என்கிட்ட. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வில் ஹாவ் டு லிசன்ன்றது. அப்புறம் அவரே தான் வந்து அந்த வேக்கன்சிஸ் வந்தப்போ அவங்களே தான் லைனில் வந்தாங்க, சிஎம் லைனில் வந்துட்டு இது வந்து உனக்கு வந்து இந்த ராஜ்யசபா போஸ்டிங் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன்னாங்க. ஐ வாஸ் ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்டு ஆக்சுவலி. ஏன்னா அதை வேறு சிஎம்ஏ ஃபோன் பண்ணி சொல்கிறாருன்னா உண்மையிலே வந்து அதை நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக நினச்சேன் அந்த நாள். அப்போ சொல்லும் போதெல்லாம் கூட எனக்கு வந்து அதோட இம்பேக்ட் பெருசாக ஓகே, நம்மளை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த தருணத்தில் தான் இருந்தேன். எப்போ நான் வந்து உண்மையிலேயே அதோட முழு அர்த்தத்தை நான் உணர்ந்தேன்னா, த மூமெண்ட் ஐ ஸ்டெப்ட் இன் டு த பார்லிமெண்ட். நான் பார்லிமெண்ட் பில்டிங்குள்ளே நிறைய வாட்டி போயிருக்கிறேன். அப்பா இருந்த காலகட்டத்தில் அவரோட ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்குறதுக்கு நிறைய முடியாது. கேலரியில் உட்காந்து அந்த லோக்சபாவில் அப்பா பேசும்போதெல்லாம் நான் கவனிச்சிருக்கேன். அப்போல்லாம் வந்து ஒரு விசிட்டராக போகிறோம் இல்லையா, நமக்கு பெரிய இம்பேக்ட், ஓகே ஒரு பார்லிமெண்ட்டை பார்க்க போகிறோங்கிற அந்த தாட் தான் இருக்கும். அந்த உண்மையிலேயே அந்த மேல் சபை மன்றத்துக்குள்ளே நான் கால் வைக்கும் போது தான் உண்மையிலேயே நான் வந்து இது எவ்வளோ பெரிய, அதாவது இந்தியாவில் கிட்டத்தட்ட 800 பேர் தான் வந்து உண்மையிலே ஒரு எம்பியாக அங்கே இருக்க முடியும். ஒரு 120 கோடி இருக்கிற ஒரு பாப்புலேஷனில் அந்த 800 பேரில் நம்மளும் ஒருத்தர்னும் போது உண்மையிலே எனக்கு வந்து கண்ணு வந்து கலங்கி நான் நானே ஓவர்வெல்மிங்காக ஆகிக்கிட்டேன். நான் பட் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அது பதவி ஏற்ற ஒன்று தான் வந்து அதோட முழு உணர்வை நான் வந்து பெற்றேன். அதுக்கப்புறம் நான் வந்து பேசின ஸ்பீச்சஸ்க்கெல்லாம் கிடைச்ச பாராட்டுக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே அதுக்கு வந்து நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்ல வேண்டியது என்னுடைய மதர் அண்ட் மை ஃபாதர். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா வந்து அந்த காலகட்டத்துக்கு ஸ்கூல் சேர்க்கணும் போது அவர் வந்து ஒரு ஸ்கூலில் சொன்னாங்க, அது தமிழ் மீடியம் ஸ்கூல். எங்கள் அம்மா இன்னொரு ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் சொன்னாங்க, பிகாஸ் இங்கிலீஷ் மீடியம் போகணுன்றது. எங்கள் அப்பாவுக்கு வந்து அது கொஞ்சம் சற்று தூரமாக இருந்த காரணத்தினால இது பக்கத்துலேயே இருக்குது, போயிட்டு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும், இந்த ஸ்கூல்லேயே போடலான்றது வந்து அப்பா முன் வச்ச வாதம். எங்கள் அம்மா முன் வச்ச வாதம் என்னென்னா, நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன். ஸோ நான் வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு அந்த ஃப்ளூவன்சி இல்லாமல் நான் சிரமப்பட்டேன். என்னுடைய பொண்ணு அந்த சிரமத்தை படக்கூடாது, நாளைக்கு கொடுக்குற எஜுகேஷனை த ரைட் எஜுகேஷனாக கொடுக்கணும். அதை விட இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தானே நம்ம அங்கே சேர்க்கலான்றது எங்கள் அம்மாவுடைய வாதம். எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இது பெரிய வாதமாக இருக்கும். அப்போ எனக்கு அதோட இன்டென்சிட்டி எல்லாம் புரியலை. பட் ஃபைனலாக எங்கள் அம்மா தான் அந்த போட்டியில் வின் பண்ணாங்க. என்னை கொண்டு போய் ஒரு கான்வெண்ட்டில் போட்டாங்க. அந்த கான்வெண்ட்டோட எஜுகேஷன் ரொம்ப எனக்கு உதவியாக இருந்தது. என்னோடய ஸ்பீச்சஸ் நான் கொடுக்கும்போது நம்ம ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறது வந்து இப்போ வந்து எந்த மீடியத்தில் படித்தாலும் ஓரளவுக்கு நம்மளோட சொசைட்டியில் பேசிடுறோம். அப்போ இருந்த காலகட்டத்துக்கு இந்த மீடியம் ஆஃப் எஜுகேஷன் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு. கண்டிப்பாக. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜ்க்கு போகிறதுக்கும் அது ரொம்ப உதவியாக இருந்தது. முக்கியமாக பாராளுமன்றத்தில் நான் பேசுகிறதுக்கு அது உண்மையிலேயே வந்து இட் ஹெல்ப் எல்லாம். தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ். இப்படி ஒரு எஜுகேஷன் எனக்கு அவங்க அன்றைக்கி கொடுக்கலன்னா இதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் சிரமமான விஷயங்களாக இருந்தது. பட் அதற்காக மற்றவங்களாம் இங்கிலீஷில் பேசுகிறேன்னு நான் சொல்ல வரல. அந்த கொஞ்சம் முயற்சி எடுத்து பேசுகிறதுக்கும் நமக்கு அதை சாதாரணமாக நம்மளோட கேஷுவல்னஸில் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ஐ வாஸ் பிளஸ்ட் பிகாஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் ராஜ்யசபா எம்பியாக தேர்வாகி போனீங்க. எதிர்கட்சிகளோட ரோல் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ஸோ அந்த ரோலை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? நிச்சயமாக. ஐ திங்க் போன ஃபஸ்ட் இயர்லேயே நான் வந்து தமிழ்நாட்டில் நான் தான் வந்து டாப்பராக இருந்தேன். அப்போ வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷன் காம்ப்ரமைஸ்ன்றது கொஞ்சம் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துச்சு. ஏன்னா
செஷன் நடக்கும்போது வி ஹாவ் டு பி இன் டெல்லி. அந்த டைமில் என்னால் சென்னையில் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியாது. பட் என்னோடய டீம் இருந்தாலும் நான் இல்லைங்கிற ஒரு இது இருந்தது. நம்ம ஒரு கில்ட்டி இருந்தது. ஐயோ நம்ம வந்து இங்கே இல்லை, நம்ம வந்து தப்பு பண்ணிகிட்ருக்கோமா, பட் அங்கே நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுன்றது. பட் அதுக்கான நான் அந்த 1 இயர் நான் அதை ஸ்லாக் பண்ணதுக்கான அந்த மார்க்கிங் கிடச்சதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் நோ, நம்ம பண்ணது ரைட்டு தான். பிகாஸ் அந்தவும் நம்மளை நம்பி வந்து தலைவர் நமக்கு அந்த பொசிஷன் கொடுத்துருக்காருன்னா அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கண்டிப்பாக அங்கே நம்ம செஞ்சுருக்கணுன்றது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதற்கான பரிசு தான் அது. ஸோ வி ஷுட் ஒர்க் ஹார்ட், இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும், எல்லாத்துலேயும் டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நிறைய நம்ம தமிழ்நாட்டுக்காக ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிற உணர்வு அன்னைக்கு தான் வந்துச்சு எனக்கு. உண்மையில டாக்டர் கனிமொழி சோமு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா 80% மேல நீங்க வந்து அட்டெண்டன்ஸ் வச்சிருக்கீங்க. அது கூட 100% இருந்திருக்கும். கோவிட் வந்ததுனால 10 நாள் லீவ் போடுற மாதிரி ஆச்சு. இல்லைன்னா அதுவும் கூடுமான வரையில் ஐ வில் ட்ரை. செஷன் டைமில் அந்த மன்றத்தை வந்து நான் லீவ் போடுறது வந்து நான் வந்து ரொம்ப விரும்ப மாட்டேன். ஐ வில் ட்ரை டு பி தேர் அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் ஏதாவது ஒரு முக்கியமான கேஸ் இங்கே இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஈவினிங் வந்து போஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஃப்ளைட்டை பிடிச்சி திருப்பி அதுக்குள்ளே போய் அந்த டிஸ்கஷனுக்கு உட்காரணுங்கிற அந்த ஒரு கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் ஜக்லிங் இருந்தாலும் பட் ஸ்டில் ஐ எம் ஏபிள் டு டூ இட். ஐ திங்க் அந்த மன உறுதியை நம்ம வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் கையில். ஓகே. அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு, பிஞ்ச் வாட்சிங் இதெல்லாம் அதை நிறைய பார்ப்பேன். நைட்டு நான் வந்து எதுவாக இருந்தாலும் 9:30 மணிக்கு என் கதவு அடைத்து விடப்படும். அந்த ரூம் என்னோட ஸ்பேஸ் ஆஃப்டர் 9:30. டெய்லி எப்படியும் ஏதாவது ஒரு 1 hour டிவி ஆஃப் ஏதாவது ஒரு மூவி பார்த்துட்டு தான் படுப்பேன். அதை அடுத்த நாள் மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவேன். இப்போ எங்களுக்கு என்ன ஒரு ஜாக்பாட்னா ஃப்ளைட் ட்ராவல். ஓகே. ஐபேடில் எல்லா படத்தையும் டவுன்லோட் பண்ணி அந்த 2.5 hours ஐ எம் ஏபிள் டு வாட்ச் மோர் மூவிஸ். எல்லாருமே இன்ஃபேக்ட் நானுன்னு கிடையாது, கூட இருக்கிற மற்ற எல்லா நாடாளுமன்ற உறுப்பினருமே எங்களுக்கு வேலையே வந்து ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து எல்லாருமே ஒரு ஐபேடில் ஒரு மூவியை போட்டு நிம்மதியாக எல்லாரும் வந்து சில பேர் புக்ஸ் படிக்கிறவங்க இருப்பாங்க, புக்ஸ் படிப்பாங்க, ஐபேடில் மூவி பார்க்குறோம். நாங்கள் எல்லாருமே வந்து கடைசியாக பார்த்த ஃபேவரட் படம் பிடிச்சு பார்த்தது நீரு. தட் வாஸ் அ லவ்லி மூவி. அ பிளைண்ட் கேர்ள். எப்படி அவளை அதில் வந்து மோகன்லாலோடைய ஆர்குமெண்ட்னாலன்றது மட்டும் சொல்ல முடியாது. மோகன்லால் சொன்ன விஷயத்தை அந்த பிளைண்ட் கேர்ள் எந்த அளவுக்கு வந்து கிராஸ் பண்ணிட்டு ஷி ஸ்டுட் ஃபார் த கேஸுங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். தட் வாஸ் அ மூவி ரீசென்ட்லி விச் ஐ லைக் த மோஸ்ட். நானும் அந்த படம் பார்த்துருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இதை பற்றி பேசும்போது இன்னும் பெண்களோட விஷயங்கள் சம்மந்தமாக இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய மதிப்பு இப்படி எல்லாமே. இப்போ சோஷியல் மீடியா பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ இருக்கிற ட்ரெண்டே வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை அடிக்கிறாங்க, வீட்டு வேலை வாங்குறாங்க, இதெல்லாம் வந்து மீம்ஸ் மாதிரியும் ரீல்ஸ் மாதிரி போடுறாங்க. அதுக்கு நிறைய ஆடியன்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரீல்ஸு அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மேம் தோணும்? ஜோக்ஸ் ஒரு சைடு, அதை வந்து ஜோக்காக பார்த்து நம்ம ரசித்தாலும், ஆனால் பல பெண்கள் அதை வந்து ஜோக்காக பார்த்து ரசிக்கிறது இல்லை. உடனே வந்து அவங்க வந்து ஒரு ஜோக்கை ஃபஸ்ட்டு ஜோக்காக பார்த்துடணும். பட் அது என்ன மெசேஜ் சொல்லுதுங்கிறதும் வந்து நம்ம வந்து முக்கியமாக கையில் எடுத்துக்கணும். மென் ரொம்ப கேஷுவலாக சொல்லிடுறாங்க, விமன் எல்லா வேலையும் வந்து மென் கிட்ட வாங்குறாங்கன்னு. மென் கிட்ட நாங்கள் வாங்கலை, அது பார்ட் ஆஃப் யுவர் ஜாப். 2 கை தட்டினா தான் ஓசை. நீங்கள் ஒரு கை தட்டி தான் ஆகணும், நாங்கள் அடுத்த கை நாங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதுதான் வந்து வாழ்க்கை. அந்த காலத்தில் பெண்கள் வந்து ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருந்த காரணத்தால் மென் ஹேட் த லக்ஸரி. ஆக்சுவலி அது லக்ஸரின்னு தான் சொல்லுவேன். எங்கள் அப்பாக்கே வந்து அதெல்லாம் வந்து ஒரு பெரிய லக்ஸரின்னு சொல்லுவேன். எங்கள் அம்மா ஒர்க் பண்ணிக்கிட்டே கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா எங்கள் அப்பாவுக்குமே அந்த லக்ஸரி கிடச்சிருக்காது. பட் ஆஃப்டர் மேரேஜ் அவங்க வந்து ரிசைன் பண்ணிவிட்டு ஃபார் த சேக் ஆஃப் த கிட்ஸ் அவங்களோட வேலை, இன்ஃபேக்ட் இன்றைக்கி அவங்க வேலை செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் கிடச்சிருக்கும். தட்ஸ் டிஃப்ரெண்ட் கேம். பட் அதை ரிசைன் பண்ணிவிட்டு ஃபேமிலிக்காக ஹஸ்பண்ட் பாலிட்டிஷியன், பசங்க படிக்கிறாங்க. ஷீ ஸ்டுட் ஃபார் அஸ். அந்த தியாகம் தான் இன்றைக்கி எங்களெல்லாம் வந்து எஜுகேட் ஆகி நாங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நின்று இருக்கிறோம். ஸோ அப்போ இருந்த லக்ஸரி இப்போ கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து சோஷியல் கல்ச்சர்ஸ் மாறி இருக்குது. ஃபைனான்சஸ் 2 பேரும் வேலை செஞ்சால் தான் இப்போ இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு 2 பேரோட சம்பாத்தியம் தேவைங்கிற அந்த மனப்பக்குவத்துக்கு வந்த ஆண்கள் வீட்டில் ஹாஃப் த ஒர்க் வந்து மனைவி இதை எடுத்துக்கணுங்கிற மனப்பக்குவத்துக்கு இதுவரை வரவில்லை. விமனுக்கு தான் ஆல்வேஸ் மல்டி டாஸ்கிங் அமையுது. ஷீ ஹேஸ் டு பி அ ஒய்ஃப், ஷீ ஹேஸ் டு பி அ மதர், ஷீ ஹேஸ் டு பி அ டாட்டர்-in-law, ஷீ ஹேஸ் டு பி அ maid, she has to be a office, whatever her designation and position is. ஸோ 5 வகையான வேடங்களை ஒரு பெண் தினக்கும் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாள். கரெக்ட். நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, வீட்டுக்கு வரீங்க,
கிட்ஸ் வந்து நேராக வந்து அப்பா கிட்ட வந்து கொஞ்சறதுக்கு வரும், சில விஷயங்களை சொல்கிறதுக்கு வரும். பட் மதர் கிட்ட தான் எல்லா விஷயத்துக்கும் வரும். ஸோ ஏன் நீங்களாம் வந்து நாங்கள் வந்து மீம்ஸ் போடுற வரைக்கும் நீங்கள் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? அப்போ மீம்ஸ் வருதுன்னா ப்ராப்ளம் உங்கள் சைடில் தான் இருக்குது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஹெல்பிங் ஹேண்டை கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை இல்லையா? ஏன் விமன் தான் நல்லா சமைக்கணுன்ற தாட் ப்ராசஸ் தேவையே இல்லையே. மென்னும் நல்லா சமைக்கலாமே. எல்லா ஸ்டார் ஹோட்டலில் ஷெஃப்ஸ் வந்து மென்னாக தானே இருக்கிறாங்க, விமன் இல்லையே. ப்ரொஃபஷனுன்னு போது உங்களால் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் 4 செவத்துக்குள்ளே உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் ஃபேமிலிக்காக, நீங்கள் லவ் பண்ணுற உங்கள் ஒய்ஃப்காக ஏன் பண்ணக்கூடாது? ஐ திங்க் அந்த சேஞ்ச் வந்து ஒவ்வொரு மதரும் அவங்க சன்னுக்கு சொல்லி கொண்டு வரணுங்கிறது தான் நான் வந்து நிச்சயமாக நம்புவேன். இதை வந்து திருமணத்துக்கு அப்புறம் ஒரு ஒய்ஃப் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு தாய் ஒரு பையனை, ஒரு ஆண்மகனை வளர்க்கும் போதே அதை சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்கிறது வந்து ஒவ்வொரு தாய்மாருக்கும் கண்டிப்பாக இருந்ததுனா தான் அந்த சேஞ்ச் ஓவர் வரும். இப்போ அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மதர்ஸ் வில் சே இட்ஸ் யோர் ஒர்க், ஐ ஒன்ட் டூ இட்னுவாங்க ஒரு பையனை பார்த்து. இட்ஸ் நாட் மை பார்ட் ஆஃப் ஜாப், யூ டூ இட். ஸோ அவன் பையன் அப்பத்துலேருந்தே ட்ரெயின் ஆகிறான் அவனுடைய வேலையில் செய்வதற்கு. நம்ம சொசைட்டி அப்படி கிடையாது. பையன் போய் இதெல்லாம் செய்கிறதா? எந்த வேலையிலையும் பையன் பொண்ணுங்கிறது கிடையாதுங்க. எப்படி ப்ரொஃபஷனில் இல்லைன்னு நம்ம சொல்கிறோமோ, வீட்லேயும் அதெல்லாம் எதுவும். இந்த ஒரு மைண்ட் செட் வந்து உங்கள் பையனை வளர்க்கும் போது உங்களுக்கு இருந்தது? என் பையனுக்கு சமைக்க தெரியும். அவனை வந்து 5 வருஷம் வந்து வெளிநாட்டில் தான் படித்தான். ஸோ அவனோட வேலைகளை அவனே செஞ்சு பழக்கப்பட்டிருக்கிறான். நாளை இப்போவே என் பசங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேருக்கும் தனி கொடுக்கணும்னா நான் ஒன்றா வச்சுக்க மாட்டேன். உங்கள் வீட்டு சாப்பாடு நீ சாப்பிடு, என் வீட்டு சாப்பாடு நான் சாப்பிட்றேன், அவ்வளோதான். யாரையும் வந்து இந்த கோட்டை தாண்டி வர கதெல்லாம். இந்த உனக்கு வேணும்னா ஏதாவது பிடிச்சிருந்தா சொல்லி சமைச்சு நாங்கள் அனுப்புகிறேன். இந்த ஒன்றா ஒரே வீட்டில் நாட் பாசிபிள். பிகாஸ் எப்படி நம்ம வந்து திருமணமாகி போனப்போ நமக்கு ஒரு ஸ்பேஸ் எதிர்பார்த்தோமோ, அதே ஸ்பேஸை நம்ம வீட்டுக்கு வர மருமகளும் எதிர்பார்ப்பா. நிச்சயமாக அந்த ஸ்பேஸை நமக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். எல்லாரும் ஒரு சின்ன தப்பு பண்ணுவாங்க. எல்லா பிள்ளைகளை பெற்ற அம்மாக்களும், ஆண்மகனை பெற்ற அம்மாக்களும், அவன் என் பையன், என்னைக்கு அவன் வந்து 12th பாஸ் பண்ணிட்டான்னா அவன் உன் பையன் கிடையாது. அவன் வந்து சொசைட்டிக்குள்ளே போயிட்டான். ஹி பிலாங்ஸ் டு த சொசைட்டி. அவனுக்குன்னு ஒருத்தி இருக்கா. அவனுக்கு தான் அவன் சொந்தம், அவளுக்கு தான் அவன் சொந்தம். த லைஃப் ஸ்டார்ட்ஸ் தேர். ஸோ அந்த ஒரு புரிதல் அவங்க ஸ்கூலை விட்டுட்டு ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் தான் குழந்தை. சொசைட்டிக்குள்ளே அவங்க போயிட்டாங்கன்னா அவங்களோட பார்வை வேறு விதமாக தான் இருக்கணும். அதே தான் இப்போ எனக்கு இன்னொரு பொண்ணும் இருக்குது. பொண்ணை கட்டிக்கிட்டு வர போகிற மாப்பிள்ளை வந்து கண்டிப்பாக வந்து என் பொண்ணுக்கான கான்சன்ட்ரேஷனை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கும் போது அதே தான் இந்த ஹாஃப் ஆஃப் த பிளேட்டுக்கும். ஸோ அந்த மருமகளுக்கு அவன் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதையும் வந்து தெளிவாக இருக்கிறேன். அப்படி தான் சொல்லி வளர்த்துட்ருக்கிறேன். வி ஷுட் நோ ஹவு டு ரெஸ்பெக்ட் விமன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். ஃபைனலாக ஒரு கேம் மேம். நான் அரசியல் தலைவர்கள் பேர்லாம் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அவங்க மேலே இருக்கக்கூடிய இம்ப்ரெஷனை வந்து 1 வேர்டில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்வி நடராஜன். மரியாதைக்குரியவர். என்விஎன் சோமு. அன்புக்குரியவர். பேரறிஞர் அண்ணா. ஒரு அரசியல் ஆசான். கலைஞர். உலக ஆசான். ஸ்டாலின். எனது அண்ணன். மோடி. கற்றுக்க வேண்டியவர், நிறைய கற்றுக்க வேண்டியவங்க. சோனியா. வெளிநாட்டவர் இந்திய சமுதாயத்தை வந்து எவ்வளோ மதிக்கணும்னு தெரிந்தவர், வெளிநாட்டு பெண்மணியாக இருந்தாலும். ராகுல் காந்தி. இன்னும் நிறைய படிக்கணுன்றது என்னுடைய சிறிய கருத்து. அது தப்பாக இருக்கலாம், பட் நிறைய படிக்கணும். அவங்க என்னை வந்த வழி, அவங்க நேரு, இந்திரா காந்தி, அவங்களுக்கு ஈக்குவாலிட்டியில் அவங்களுடைய தந்தை, அவங்களுக்கு ஈக்குவாலிட்டிக்கு அவர் இன்னும் நிறைய அரசியல் வந்து இன்னும் நிறைய எக்ஸ்போஷர்ஸ் அவருக்கு தேவை. ஜெயலலிதா. உண்மையிலேயே நான் வந்து ஒரு நிறைய பெண்மணிகளில் வந்து அவருடைய அந்த விடாமல் வின் பண்ணுற அந்த கேரக்டரை நான் வந்து பெரிதும் மதிப்பேன். எடப்பாடி பழனிசாமி. அதெல்லாம் லக்கு. நான் எதிர்பார்க்கல. லக்குன்றது ஒருத்தர்னா அதுதான். அண்ணாமலை. அதெல்லாம் வந்துட்டு காலத்தின் பாசிங் கிளவுட்ஸ். தமிழிசை. அவங்களுமே வந்து நிறைய உழைச்ச ஒரு பெண்மணி. ஆனால் இன்னும் அவங்களுக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லைன்ற ஒரு சிறிய வருத்தம் எனக்கு உண்டு. கனிமொழி. உண்மையிலே நான் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு பெண்மணியில் அவங்களும் ஒருத்தவங்க. சூப்பர் மேம். அதே தான். இப்போ இந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே நீங்கள் நிறைய ஷேர் பண்ணீங்க. சிலதெல்லாம் வந்து அட்வைஸாக உங்ககிட்டேருந்து எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்கள் தாட் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் த டைம். தேங்க்யூ.